Hi everyone, I am Kausalya. இந்த வீடியோவில் நம்ம 6th Standard Science Term 1 Unit 3 Matter Around Us Part 3 பார்க்கலாம். Diffusion விரவுதல். Let us place a book on a table. Let it not be disturbed. Observe for 5 minutes. Now take a glass of water and add a drop of ink carefully at the center. Do not shake or stir. Now light an incense stick and keep it in one corner of the room. ஒரு புக் எடுத்துட்டு அதை டேபிள் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 5 மினிட்ஸ் இதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. கிளாஸில் வாட்டர் எடுத்துட்டு அந்த வாட்டரோட சென்டரில் 1 ட்ராப் இங்கை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இந்த வாட்டரை நீங்கள் அசைக்கக்கூடாது, கலக்கவும் கூடாது, அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. ஊதுபத்தி எடுத்துட்டு அதை பற்ற வச்சு ரூமோட ஒரு கார்னரில் வச்சுடுங்க. Let us answer the following questions. Did the book move? இந்த புக் மூவ் ஆகுமா? Did the ink particles move and spread itself in the water? How long did it take for complete mixing? இந்த வாட்டரில் ஆட் பண்ண அந்த இங்க் பார்ட்டிக்கிள் தன்னிச்சையாக மூவ் ஆகுமா? மூவ் ஆகி இந்த வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகுமா? அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இந்த வாட்டர் ஃபுல்லாக அது மிக்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? Did you get the smell of the incense stick from where you are standing? நீங்கள் எங்கே நின்னாலும் இந்த ஸ்டிக்கோட ஸ்மெல் உங்களை ரீச் ஆகுதா? How fast did you get the smell? How did the smell reach you? எவ்வளோ விரைவாக இந்த ஸ்டிக்கோட ஸ்மெல் உங்களை ரீச் ஆகுது? அந்த ஸ்மெல் எப்படி உங்களை ரீச் ஆகுது? இந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பார்க்கலாம். We may conclude that the particles of gases and liquids can move easily and quickly. Gases and liquidsல இருக்கிற particles ரொம்ப விரைவாகவும் வேகமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். This tendency of particles to spread out in order to occupy the available space is called diffusion. Available space அதாவது இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அந்த பார்ட்டிக்கிள் பரவுது இல்லையா, அந்த பரவும் தன்மை தான் டிஃப்யூஷன், விரவுதல். இடம் முழுவதும் துகள்கள் பரவும் அல்லது விரவும் தன்மை தான் விரவுதல், டிஃப்யூஷன். Solids are tightly packed and they do not diffuse like liquids or gases. Hence, ink and smoke spread easily while book stays on the table. சாலிட்ஸில் இருக்கிற பார்ட்டிக்கிள் டைட்லி பேக்டாக இருக்கிறதுனால லிக்விட்ஸ் கேஸஸ் போல சாலிட்ஸ் டிஃப்யூஸ் ஆகாது. ஆனால் இங்க், ஸ்மோக் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இங்க் லிக்விட், ஸ்மோக் கேஸ். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப விரைவாகவும் இது டிஃப்யூஸ் ஆகும். பார்ட்டிகிள்ஸ் இன் எ சாலிட். சாலிட்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. இன் சாலிட் the particles are tightly packed with very little space between them. For example, stone. சாலிட்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் டைட்லி பேக்டா இருக்கும், ரொம்ப நெருக்கமா இருக்கும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் ஸ்பேஸ் இருக்கும். இதோட பாண்டிங் ரொம்ப டைட்டா இருக்கும். பார்ட்டிகிள்ஸ் இன் எ லிக்விட். லிக்விட்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. Particles in liquids are arranged in a random or irregular way and the space between the particles is greater than that is in solids. லிக்விட்ஸ்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில பாருங்க ஸ்பேஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறா ஒழுங்கற்ற நிலையில அமைஞ்சு. சாலிட்ஸை கம்பேர் பண்ணும்போது லிக்விட்ஸ்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ் பாருங்க கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர். பார்ட்டிகிள்ஸ் இன் எ கேஸ். கேஸ்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் பாருங்க. The particles in the gases are arranged far apart. They move freely. கேஸ்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில பாருங்க
ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதிகமான இடைவெளி இருக்கிறதுனால தான் கேஸால் ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆக முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர். Activity 4. Let us take 2 sachets of juice. In both the sachets, it's written 100 ml. Let us empty 2 sachets and pour the juice into the following glasses. 100 ml இருக்கிற மாதிரி 2 ஜூஸ் பேக்கெட் எடுத்துட்டு இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஷேப் இருக்கிற கிளாஸஸில் 2 பேக்கெட்டையும் ஊற்றணும். ஒரு பேக்கெட்டை இதுலேயும் ஒரு பேக்கெட்டை இதுலேயும் ஊற்றணும். 2 பேக்கெட்டில் இருக்கிற ஜூஸோட அளவும் பார்த்தீங்கன்னா 100 ml தான். Does its shape change? இப்போ இதோட இந்த லிக்விடோட ஷேப் சேஞ்ச் ஆயிருக்கா பாருங்க. இந்த கிளாஸில் ஊற்றணுன்னா இதோட ஷேப் எப்படி இருக்கு, இதில் ஊற்றணுன்னா இதோட ஷேப் எப்படி இருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? இந்த லிக்விடோட ஷேப் சேஞ்ச் ஆயிருக்கு. எஸ். A liquid needs a container and it takes the shape of a container because the particles slide over one another and keep moving. லிக்விட்ஸை வைக்கிறதுக்கு கண்டெய்னர் தேவை. இந்த லிக்விட்ஸில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டுறதுனாலையும் நழுவுறதுனாலையும் ஃப்ளோ ஆகுது. எந்த மாதிரி ஷேப் இருக்கிற கண்டெய்னர் எடுத்துக்கிறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப் தான் அந்த லிக்விடுக்கு கிடைக்குது. Does its volume change when it's poured into a big glass as well as a small one? 100 ml ஜூஸை பிக் கிளாஸில் எடுத்துக்கும் போதும் ஸ்மால் கிளாஸில் எடுத்துக்கும் போதும் அதோட வால்யூம் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. அதோட ஷேப் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கிளாஸில் எடுத்துக்கும் போது இதோட ஷேப் எப்படி இருக்கு பாருங்க, இதில் எடுத்துக்கும் போது அதோட ஷேப் எப்படி இருக்கு பாருங்க. ஷேப் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதோட அளவு மாறாது. ரெண்டுலேயுமே 100 ml தான். இதுலேயும் 100 ml தான் இருக்கு, இதுலேயும் 100 ml தான் இருக்கு. ஆன்சர் நோ. The amount of juice is the same in both glasses. ரெண்டில் இருக்கிற ஜூஸோட அளவும் சேமாக தான் இருக்கும். How will you find out whether the volume has changed or not? ஜூஸோட வால்யூம் 2 கிளாஸ்லேயும் சேமாக இருக்கா சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? With the help of graduated beaker, we can put whether the volume has changed or not. Graduated beaker எடுத்துட்டு அதில் இந்த ஜூஸை ஊற்றி இதோட வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்கா என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். The volume of a liquid remains the same whether it's kept in a large container or a small one, but its shape changes. லார்ஜ் கண்டெய்னர்லேருந்து ஸ்மால் கண்டெய்னருக்கு ஊற்றினாலும் ஸ்மால் கண்டெய்னர்லேருந்து லார்ஜ் கண்டெய்னருக்கு ஊற்றினாலும் அந்த லிக்விடோட வால்யூம் சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த ஜூஸ் எடுத்துட்டு இன்னும் வேறு மாதிரி ஷேப் இருக்கிற ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஊற்றுனீங்கனாலும் அதோட வால்யூம் 100 ml தான். ஏன்னா நம்ம இங்கே 100 ml தான் எடுத்துருக்குறோம். இந்த கண்டெய்னரோட ஷேப் வேறு மாதிரி இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்கிறதுனால அந்த லிக்விடோட வால்யூமில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. அந்த வால்யூம் சேமாக தான் இருக்கும். ஆனால் கண்டெய்னரோட ஷேப் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கண்டெய்னரும் ஒவ்வொரு மாதிரி ஷேப்பில் இருக்குது. எந்த மாதிரியான கண்டெய்னரில் லிக்விடை எடுத்துக்கிறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப் என்னவோ அதுதான் அந்த லிக்விடுக்கு கிடைக்குது. லிக்விடுக்குன்னு தனியாக ஷேப் கிடையாது. எந்த மாதிரி ஷேப் இருக்கிற கண்டெய்னர் எடுத்துக்கிறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப் தான் அந்த லிக்விடுக்கு கிடைக்குது. Activity 5. Lift an uninflated cycle tube. Inflate it and now lift it again. Is there a change in the weight? Can we say that air has mass? காற்று நிரப்பின ஒரு சைக்கிள் டியூபையும் காற்று நிரப்பப்படாத ஒரு சைக்கிள் டியூபையும் நீங்கள் எடுத்து பாருங்க. அது ரெண்டோட வெயிட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? The weight of the inflated cycle tube is more than the weight of the uninflated cycle tube. காற்று நிரப்பப்பட்ட சைக்கிள் டியூப் பார்த்தீங்கன்னா காற்று நிரப்பப்படாத சைக்கிள் டியூப்பை விட வெயிட் அதிகமாக இருக்கும்.
ஸோ இதை வச்சு ஏருக்கு மாஸ் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? ஸோ we can say that air has mass. We can say that air is also a matter. Though we cannot see it, it occupies space and also has mass. Let us try to know more about matter. Air இடத்தை ஆக்குபை பண்ணிக்குது, ஏருக்கு மாஸும் இருக்கு, அதனால ஏர் ஒரு மேட்டர். Test yourself. Name an object which is brittle and transparent. நொறுங்கும் மற்றும் மூடுருவும் தன்மையுள்ள பொருள் கேட்குறாங்க. Glass. Name an object which can be stretched. நீளும் தன்மையுள்ள பொருள். Rubber band. Name two objects which can be bent. Bent ஆகிற two objects. Feather, paper cup. இதே தான் ரைட் பண்ணணும்னு இல்லை, வளையும் தன்மையுள்ள வேற ஏதாவது டூ ஆப்ஜெக்ட்ஸ் கூட நீங்கள் ரைட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.